சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிந்து கிட்ட மக "நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது. நீ என் பையனோட ஹாஸ்பிட்டல்ல கேன்டீன் கான்ட்ராக்ட்ட எடுத்து நடத்தக்கூடாது. நீ வேணா எங்கேயாச்சும் கூலி வேலைக்கு போ" அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. அன்னபூர்ணி அத்தை சொல்றத மட்டும் தான் நான் கேட்பேன். உங்களால முடிஞ்சத பார்த்துக்குங்க" அப்படின்னு சிந்துவும் எதிர்த்து பேசிட்டு போயிடுறாங்க. இப்ப மறுநாள் காம்படிஷன் ஆரம்பிக்குது. சிந்துவோட சேர்த்து மொத்தம் 5 டீம் கலந்துக்கிறாங்க. எல்லாருமே டபுள் டபுளா இருக்காங்க. ஆனா சிந்து மட்டும் தான் ஒத்தையாளா இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. போட்டியும் ஆரம்பிக்கிறாங்க. சிந்துவ ஒழுங்கா சமைக்க விடாம சில சதி திட்டம்லாம் இந்த மகாவும், இசக்கியும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சமையல் போட்டியும் ஆரம்பிச்சிடுது. அதுக்காக ஒரு செஃப்ப நடுவரா கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரு நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கேன்டீன் வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சமைச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது கடைசியா பார்த்தீங்கன்னா, சில இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சிந்துவோட டேபிள்ல இல்ல. இந்த இசக்கி தான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுட்டாப்டியாட்டுக்கு. இதனால என்ன பண்றதுன்னே தெரியாம சிந்து முழிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம சிவா போயிட்டு ஆள விட்டு வாங்கிக்கிட்டு வர சொல்லி அத குடுத்துடுறாப்ல. இருந்தாலும் டைம் முடிய போகுது இல்லையா? அந்த லாஸ்ட் டைம்ல சிந்து என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பதறி போய் நிக்கிறாங்க. எப்படியும் சிந்துவ தான் வின் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.